இன்று நாம் கொண்டாடும் திருநாள் விநாயகர் சதுர்த்தி. இது ஆண்டுதோறும் ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் வரும் பாத்ரபத சதுர்த்தி நாளில் நடைபெறுகிறது. 2025ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 6ஆம் தேதி நிறைவடைகிறது. ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா? பார்வதி தேவியே தன் மஞ்சள் குப்தியிலிருந்து ஒரு சிறுவனை உருவாக்கி காவலனாக வைத்தார். ஆனால் சிவபெருமான் அவனை அறியாமல் சண்டையில் அவன் தலை வெட்டிவிட்டார். பார்வதியை சமாதானப்படுத்த சிவன் யானையின் தலை கொண்டு அந்த சிறுவனுக்கு உயிர் தந்தார். அவ்வாறே பிறந்தார் நம் விநாயகர், ஞானத்தின் கடவுள், தடைகள் நீக்கும் விக்னஹர்த்தா. விநாயகர் சதுர்த்தி நாளில் வீடுகளிலும் பந்தல்களிலும் அழகான மண் சிலைகள் நிறுவப்படுகின்றன. பிராண பிரதிஷ்டை செய்து பக்தர்கள் தினமும் பூஜைகள், பாடல்கள், ஆரத்தி நடத்துகிறார்கள். மிகவும் பிடித்த நெய்வேத்தியம் மோதகம், அதோடு தேங்காய், துர்வாபுல், செம்பருத்தி மலர்கள் ஆகியவை சமர்ப்பிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் நம் வாழ்வில் வெற்றி, அறிவு, செழிப்பு வரவேண்டும் என்பதற்காக 10 நாட்கள் பக்தியுடன் வழிபட்டு கடைசி நாளான அனந்த சதுர்த்தசி அன்று ஊர்வலங்களுடன் விநாயகர் சிலை நீரில் இறக்கப்படுகிறது. இதை விசர்ஜன் என்கிறோம். இது விநாயகர் தெய்வீக உலகிற்கு திரும்புவதை, மேலும் வாழ்க்கை ஒரு சுழற்சி என்பதை நினைவூட்டுகிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, தடைகள் நீங்கி அறிவு, அமைதி, செழிப்பு நம் வாழ்க்கையில் நிலைக்கட்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வதற்கான ஒரு ஆன்மீக பயணம். அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் பக்தியுடன் சொல்லுகிறோம், பிள்ளையார் சுழி போட்டு வெற்றி பெறுவோம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள்.